அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. லதா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கு நம்ம படிக்கட்டுகள் பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த திருக்கோயில் அருள்மிகும் குன்றத்தூர் முருகன் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. குன்று ஒன்றும் இந்த ஊரில் இருந்ததுனால இந்த ஊருக்கு குன்றத்தூர் அப்படின்ற ஒரு பெயர் வந்துச்சு. மேலும் இந்த திருக்கோயிலில் பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் பிறந்த ஊர் அப்படின்ற ஒரு பெருமை வாய்ந்ததும் இந்த திருக்கோயில் தான். இந்த திருக்கோயிலில் 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டில் 1746ஆம் ஆண்டு 1726ஆம் ஆண்டு மதுரை நாயக்கரால் மேம்படுத்தப்பட்டது இந்த திருக்கோயில். 84 படிகள் உள்ளது இந்த திருக்கோயிலில். மறுபடி மலை ஏறினா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை உயரத்திற்கும் நம்மளுடைய இலக்குகளை வெற்றிக்கு அருள் செய்வான் இறைவன் அப்படின்ற ஒரு தத்துவம் தான். கோயிலில் நம்ம மூலஸ்தானத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணி முடித்த பிறகு நம்ம உற்சவரை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியாக பைரவருக்கு பிறகு அருள்மிகு நவகிரகங்களை தரிசனம் பண்ணிவிட்டு நாகர்களை பெருமாள் சிவபெருமான நாகதேவதைகள் சன்னிதானத்தை தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணி முடித்த பிறகு நாம் குரு பகவானை தரிசனம் பண்ணுறோம். குரு பகவானுடைய தரிசனம் குரு பார்க்க கோடி நன்மை சொல்கிற மாதிரி அவரிடம் வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு நாம் அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணுறோம். அரச மரத்தடியில் குழந்தைகள் வேண்டி வரம் வேண்டுபவர்களுக்கு தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வேண்டி அந்த துர்க்கை அம்மன் சந்நிதிக்கு எதிர்த்த மாதிரியே மிக அழகாக ஒரு அன்னதான கூடம், ஒரு 200 பேருக்கு மேலே சாப்பிடக்கூடிய ஒரு அன்னதான கூடம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. முதல்ல நம்ம கோயிலுக்கு இந்த பக்கம் படி வழியாக நம்ம ஏறி போகும்போது வலது பக்கம் விநாயகரை நம்ம வேண்டிக்கிறோம். அதற்கு பிறகு நாம் கோயிலுக்கு உள்ளே நம்ம என்ட்ராகும்போது நாம் வில்வ மர விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு கொடி மரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நாம் உள்ள மூலவரை தரிசனம் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில். நீங்கள் நிச்சயமாக வாங்க. குன்றத்தூர் மலைக்கு அடிவாரத்தில் கந்தாழீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு ஒரு திருக்கோயிலே இருக்குது, ஈஸ்வரன் கோயில். அதுக்கு பிறகு திருஊரக பெருமாள். நான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு. கோயில் கும்பாபிஷேகம் தை மாதம் நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பான ஒரு திருக்கோயில். திருஊரக பெருமாள் திருக்கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முருகப்பெருமாள் திருப்போரூர்லேருந்து திருத்தணிக்கு செல்லும் வழியில் இந்த ஒரு முகூர்த்த காலம் இந்த மலையில் சில நாழிகை தங்கியிருந்ததாக வரலாறு தெரிவித்திருக்கிறது. பல அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைந்தது. எல்லாத்துக்கும் மேலே முருகன் கோயில், குன்றத்தூர் மலை மேலே இருக்க கோயில் வந்தாலே நிச்சயமாலே உயர்வு, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏறுபடி ஏறி மறுபடி ஏறி மலை ஏறி முருகனை தேடி வந்தால் நிச்சயமாக வாழ்வில் வெற்றிகள் அனைத்தையும் அருள்வான் முருகப்பெருமான். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றும், ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றும், கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றும், குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றும், மாறுபடி சூரரை பதைத்த முகம் ஒன்றும், வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றும், ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதம் ஸ்ரீ திருப்போரூர் கந்தசாமி தெய்வத்துக்கு அரோகரா. ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதம் ஸ்ரீ கந்தசுவாமி தெய்வத்துக்கு அரோகராம். ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதம் ஸ்ரீ குன்றத்தூர் குஞ்சினவந்த பெருமாளுக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரம். ஆறுமுக சுவாமிக்கு அரோகரா. ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதம் ஆனந்த சிவசுப்பிரமணியருக்கு அரோகரா. வெற்றி வேலனுக்கும் அரோகரா.